Hello everyone, welcome to Caution Protect. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ். ஸோ டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம், ஆர் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் இந்த கோர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டா அனலிஸ்ட்டாக என்ன, டேட்டா அனலிஸ்ட்டாக யார், ஸோ அந்த கோர்ஸை எப்படி படிக்கிறாங்க, ஸோ என்னென்ன பண்ணுன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேட்டா அனலிஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்ன்றது ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொஃபஷன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிசிஷனுக்கோ ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்கோ பெட்டராக மேக் பண்ணுறதுக்காக அவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டேட்டா அனலிஸ்ட் யார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரா டேட்டாவை எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக மாற்றுவாங்க. எதை வச்சு மாற்றுவாங்கன்னா ஸ்டாட்டிக் டூல்ஸ் மூலமோ ஆர் ப்ரோக்ராமிங் மூலமோ ஆர் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம பார் கிராஃபாவோ ஒரு பை சார்ட்டாவோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரா டேட்டாவை மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக மாற்ற போகிறாங்க. ஸோ அவங்க தான் யாருன்னா டேட்டா அனலிஸ்ட்னு சொல்கிறோம். டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் ஏன் படிக்கணும், ஸோ எதுக்காக இம்பார்ட்டண்டாக சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு டேட்டா ஸ்கில்ஸை, ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக டேட்டா ஸ்கில்ஸ் உள்ள எல்லாருமே ஹை டிமாண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது மூலம் இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக டேட்டாவை வந்து டிசிஷன் மேக்கில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டா அனலிஸ்ட் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெர்சடைல், அதாவது ஏகப்பட்ட நம்மளுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு இன்னொரு மேஜர் பெனிஃபிட் எதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுனா அனாலிட்டிக்கல் திங்கிங். அதாவது ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஐடியாஸ் எடுத்து பெட்டராக டிசிஷன் எடுக்க சொல்லிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் என்ஹான்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணும், டேட்டா அனலிசிஸ்ன்ற கோர்ஸ் படிக்கணும். ஸோ அந்த கோர்ஸ் பண்ணி லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க cashinfotech.com/data analysis course in Chennai அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ள ரீடாக்ட் ஆகும். ஸோ அதில் போனீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, அதுக்கான ஓவர் வியூ, ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ட்ரைனர் யார், ஸோ அவங்க என்ன கோர்ஸில் எடுக்க போகிறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை லிங்க் எல்லாமே அந்த லிங்க் அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் தர அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கோர்ஸ் தேவையில்ல, இன்டர்ன்ஷிப்பாக படிக்கணும்னா இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப்பான லிங்க்கும் இருக்குது. ஸோ அது லிங்க் பார்த்தீங்கன்னா cashinfotech.com/internship லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி படிச்சாலும் பண்ணிக்கலாம். MBA இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிக்கலாம், ஆர் இன்ஜினியரிங் பண்ணிக்கலாம், ஆர் உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து பர்டிகுலராக பவர் BA பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நான் டேட்டா அனலிஸ்ட் ஆக போகிறேன், அதுக்கு என்னென்ன படிக்கணும், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டேட்டா அனலிசிஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போது டேட்டா அனலிஸ்ட்னா நம்ம எக்ஸல் தெரியணும், ஸோ பவர் BI தெரியணும், இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய தெரியணும். ஸோ அப்போ எனக்கு வந்து எல்லா டூலும் தேவையில்ல, எனக்கு எக்ஸல் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும். பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம எக்ஸல் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸை மட்டும் இந்த கோர்சஸ் படிக்கிறது மூலம் என்ன பண்ணிக்கலாம், நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ BBA படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ BBA பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் அவங்க ஒர்க் போக போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஒர்க் ஆகும், அவங்களுக்கு இந்த டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரிலவெண்ட்டாக படிக்கணும்னா அவங்க வந்து பவர் BI இருக்கலாம், எக்ஸல் இருக்கலாம், இந்த மாதிரி டூலை அவங்க எடுத்து படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கிறது மூலமாக இப்போ நான் ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெரியர் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை நான் வந்து BCom படிச்சிருக்கேன், அது BBA படிக்கலாம், நான் வந்து இப்போ டேட்டா எனக்கு தெரியும், டேட்டாவை பற்றி எனக்கு பிடிக்கும், அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இது கோர்சஸ் படிக்கிறது மூலமாக நம்ம கெரியரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இந்த கோர்சஸ் கெரியர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்ஃபிடன்ஸும் ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த எக்ஸல்லையோ நம்ம பர்சியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்சஸை நான் டைம் எஃபிஷியண்ட்டாக படிக்கணும், அது நம்ம வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லாமல் 4 இயர்ஸ் அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம வந்து 6 மந்த்ஸில் படிக்கலாம், 3 மந்த்ஸில் உங்களால் இந்த கோர்ஸை படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ cashinfotech பார்த்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் படிச்சுட்டு டேட்டா அனலிஸ்ட் ஆகட்டும் ஆர் எனி அதர் கோர்சஸ் படிச்சுட்டு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்பாங்க cashinfotech.com/placestudents லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜுக்கு போகும். அந்த பேஜில் போய் நீங்கள் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே யாராவது பிளேஸ் இருக்காங்க, எல்லாமே cashinfotech படித்தவங்க. ஸோ அவங்க எங்கே பிளேஸ் இருக்காங்க, எப்படி பிளேஸ் ஆனாங்க, ஸோ அதுக்கு அவங்க வீடியோவும் டெஸ்டிமோனி வீடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ யார் இந்த கோர்சஸ் இன்டர்ன்ஷிப்பில் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் இல்லை, நம்ம கம்பெனி MD தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 250 டெக்னாலஜி படிச்சிருக்காரு, 120 சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் தான் உங்களுக்கு கோர்சஸ் இன்டர்ன்ஷிப் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு மோட் ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் கோர்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே படிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃப்லைன்லையும் உங்களால் படிக்க முடியும். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ இங்கே எந்த மோட் சூஸ் பண்ணாலும் அந்த மோட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கோர்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அந்த பேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணி அவருக்கு டிஎம் பண்ணிக்கலாம், அந்த பேஜை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், அது மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேரில் வந்து பார்க்கணும், நான் வந்து கோர்சஸ்லாம் நேரில் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மோடில் வருமோ அந்த மோடில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.